அஸ்ஸலாமு அலைக்கும். 3 மணி நேரம் ட்ரெயின் டெலே ஆகிடுச்சிங்க. ஜெர்மனிங்க நேராக லூசன் போகிறதுக்கு ட்ரெயின் கிடையாதுங்க. ஜூரிக் போயிட்டுங்க அங்கேருந்து கனெக்டன் ட்ரெயின் இருக்குங்க, அதில் ஏறி போவோங்க. இது தாங்க எங்களோட சீட்டுங்க, உட்கார சீட்டுங்க. ஆனால் எப்போ ட்ரெயின் கிளம்ப போகிறதில்ல, கிளம்பிடுச்சு அல்லாடிக்கிறமேன்ட்டு போகிறேங்க. ஜூரிக் வந்தாச்சுங்க. நாங்கள் கனெக்ட் ட்ரெயின் போயிடுச்சிங்க. ஏன் கேட்டால் இங்கே ட்ரெயின் டெலே ஆகிடுச்சாங்க, அதனால் போயிடுச்சிங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஹோட்டலில் தங்கிக்கிறீங்களா, டாக்ஸி பிடிச்சி நீங்கள் போகிறீங்களா கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், சரி டாக்ஸி பிடிச்சி நாங்கள் போயிடறோம் சொல்லிட்டு டாக்ஸிக்குள்ளே காசு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கங்க. நாங்கள் எங்கே ரூல்ஸுங்கிற ஊருக்கு வந்திருக்கோமோ அதுமாதிரி நிறைய பேர் அதில் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அவங்களும் நிற்கிறாங்க. அவங்க எப்படி போகணும் என்னன்னு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் கேட்டுட்டு நிற்கிதுவோங்க அவர்கிட்ட. அதனால் சரி நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு இதை பாருங்கள் பாவங்க எல்லாமே. நாங்கள் எங்கிட்டனா ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சுன்னு, அதனால் சரி நாங்கள் டாக்ஸி ஏறதுக்காக போயிட்டுருக்கோம். இவங்களாம் என்ன செய்கிறாங்க தெரியல, ஹோட்டலுக்கு போகிறாங்க தெரியல, என்ன செய்ய போகிறாங்க தெரில, அவங்களுக்கு தான் தெரியுங்க. போயிட்டு இருப்போங்க. பார்த்திங்களா இங்குள்ளே ட்ரெயின் எடுத்த பார்த்திங்களா, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் முன்னாடி தான் நிறைய கூட்டங்கள் இருந்திருக்கும் இந்த பக்கம். இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா ட்ரெயின் கிராஸ் பண்ணி போக முடியாமல், அதனால தாங்க. இது பார்த்திங்களா புக்லிங்கங்க. இது பார்க்க அழகாக இருக்குங்க. இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது ட்ரெயின் இடத்துலலாம் செம்மையான இடங்க. பார்த்திங்களா என் பையன் எங்கங்க இங்கே பாருங்கள், அவன் இந்த பக்கம் ஓடினது இல்லைங்க, அவங்க போயிட்டுருக்கான். இந்த பாருங்க வெள்ளைக்காரங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியா பார்த்திங்களா சிக்னல் போட்டிருக்காங்களா, நம்ம நடந்து தானே போகிறோம் பாருங்கள். எல்லாம் பொட்டி இந்த மாதிரி தாங்க நாங்களும் பின்னாடி பொட்டி தள்ளிக்கிட்டே வந்துகிட்ருக்கோங்க. என்கிட்ட ஏமோ அந்த பொட்டியை காட்டக்கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்ஸியில் ஏறி உட்காந்துச்சு போயிட்டுருக்கோங்க. டாக்ஸியில் போயிட்டுருக்கோங்க. காலைல ஏஞ்சி தூக்கி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல போவோங்க. இது தாங்க நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது பார்த்தா பழசு மாதிரி தெரியுங்க, நேரில் பார்த்தா புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க செம்மங்க, வேறு லெவலுங்க இது. ஆனால் நான் ஜெர்மனி எல்லா நாட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுது, இது கடைசி நாடு இது தாங்க. சுவிஸ் நாடுன்னா வாட்சி தாங்க ஃபேமஸ்ஸு. பார்த்திங்களா இந்த 2 கடை ஃபேமஸான வாட்சி கடையாங்க. பார்த்திங்களா பார்க்க வேறு வடத்தே பார்க்க அம்பிட்டு அழகாக இருக்குது. இந்த பில்டிங்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு, இந்த ரோடெலாம் பாருங்களேன். இந்த பாருங்கள் பார்த்திங்களா, இதோ கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு இருக்கோம். வேறு எங்கே போகணுன்னு தெரியலங்க, அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்கள் இந்த ஏரியா பக்கம் எப்படி இருக்குது பார்த்திங்களா. ஆனால் பார்க்குங்க அப்படியே இந்த பக்கம் கூட்டம் இல்லாமல் தெரியுது, ஆனால் இருந்தாலும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த நாட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த நாட்டை. பார்த்திங்களா அது எல்லாம் போதும். அந்த நாட்டு கொடியை பார்த்திங்களா, சூசி நாடாங்க, டங்கு சிலிப்பாயிடுச்சுங்க, ஸ்வீட் நாடுங்க அது. இந்த நாட்டுக்கு யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும். யார் இருந்தால் டூரிஸ்ட் போகிறவங்களை கேளுங்க, இந்த நாடை தாங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க ரொம்ப பிடிக்குண்டு. அந்த நாட்டு கொடியை பார்த்திங்களா. ஆனால் செம்மங்க இந்த ஊர். யாரும் வந்தாலும் சரி இந்த ஊரை மட்டும் மிஸ் பண்ண. ஃபஸ்ட்டு எந்த ஊரை சுற்றுறையில் இந்த ஊருக்கு தாங்க வரணும். இங்கே பார்த்திங்களா வாத்துங்க, நான் வாத்துங்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் இது காரையா நாரைங்கிறாங்க. இதை பார்த்து சொன்னாங்க, ஏதோ ஒன்றுங்க நீங்கள் சொல்கிறத சொல்லுங்க சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அதுக்கு பிரெட்டு போடுறாங்க. பிரெட்டுலாம் எடுத்து சாப்பிடுதுங்க. மீன் கொத்தி சாப்பிட பார்த்தோன்னா இது பிரெட்டு கொடுத்தா சாப்பிட்றதுங்க. இங்கே பாருங்கள் அந்த அண்ணன் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அந்த கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க, நிறைய இல்லை பாரு, கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அதில் என்ன அழகாக அந்த வாத்து மேய்க்குது பாருங்கள். அந்த தண்ணியே பளிச்சின்னு இருக்குங்க. அங்கே பாருங்கள் பிரெட்டு கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். எங்களுக்கு தெரியாதுங்க, இருந்து தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சும் போட்டிருப்போங்க. பார்த்திங்களா செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. இந்த வாத்துலாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னும் அது சந்தோஷப்பட்டிருக்கோம். அல்ல அது கொடுப்பணும் இல்லை. பார்த்திங்களா சுட்டுக்கோன்னு தெரியல, அந்த குஞ்சு வாத்து பாருங்க எப்படி மேயுது பாருங்கள் அழகா. இது தாங்க செப்பல் பிரிட்ஜுங்க. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதில் தான் ஜூரியா நடிகை பேர் கூட தெரியல, சூரியயும் ஜோதிகா ஆன பாட்டுங்க இதில் இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, வேறு லெவலுங்க. இந்த பாருங்க அந்த பாலம் அதோட எரிஞ்சிடுச்சு சொன்னாங்கங்க இந்த பக்கம். அப்புறம் தான் இதை சரி பண்ணி கொடுத்தாங்களா இங்குள்ள கவர்மெண்ட்டு.
ஆனால் இந்த பாலத்தில் எப்படி இருக்கு ஏறி பார்ப்போமாங்க. நிறைய பேரை பாருங்கள், எங்கே பாருங்கள், இங்கே நிறைய டூரிஸ்ட் தாங்க, நிறைய பேரை பார்க்கலாங்க. ஃபோட்டோ தாங்க பிடிச்சிக்கிட்டு. ஆனால் நம்ம வந்து இந்த நாட்டுக்கெலாம் வரணும்னு நினச்சா நம்மளுக்கு இங்கே துபாயிலேருந்து வர்ற நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் பட்ஜெட்டு. ஆனால் நம்ம நாட்டுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, டபுள் பங்கமாக ஆகும் சொல்லுங்கள். அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் இதை ஏற பாருங்க. ஏய் பழவங்க டப்பு டப்புட்டு செம்மையாக இருக்குங்க நடக்கும்போது. என்னங்க நான் நடக்கிறது வீடியோ எடுக்கும், நீ என்ன இப்படி வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறீங்க? இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு போது. பார்த்தீங்களா இந்த டூரிஸ்ட்காரங்க வந்து இந்த பாலத்தை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் டூரிஸ்ட்க்கு வந்தவங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து அந்த மேலே இந்த போட்டிருக்கேன் பாருங்களேன், இங்கே உள்ள வரலாறுலாம் போட்டு அதிகமாக எப்படி என்ன ஆச்சுன்னு எல்லாமே எழுதியிருக்காங்க பாருங்களேன். அந்த பக்கம் அது என்ன நம்மளுக்கு தெரியல, அதனால் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்குலாம் தெரியாது, அதனால் அதை போட்டிருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள் அந்த மேலே கூரையை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு, செம்மையாக இருக்குது பாருங்கள். எத்தனை வருஷம் கூட பார்த்தீங்களா, ஒன்று கூட வீணாக போனதே இல்லை பாருங்கள். பாருங்களேன் எப்படி இருக்குண்டு பாருங்கள். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே வாட்சி அங்கே அது நிறைய வாட்சி தாங்க. இதோ வந்துருச்சுங்க, நம்ம திரும்பிட்டு தாங்க. அம்மூட்டு தூரம் நடந்து வந்திருக்கோம் பார்த்தீங்களா. அல்லாஹு எம்ட்டு தூரம் பார்க்க தாங்க தெரியும், கிட்ட இருக்க மாதிரி தெரியும், நடக்க நடக்க தூரமாக இருக்க மாதிரி இருக்குங்க. பாருங்களேன் இதோ இருக்க பாரு, அந்த மொனையிலேருந்து இந்த மொனைக்கு வந்திருக்கோம் நடந்து. பார்த்திங்களா இதை வந்தாச்சுங்க இந்த கடை உள்ளே. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எல்லாம் குடிக்கிற தண்ணிங்க, அது முனிசிபாலிட்டி தண்ணிங்க, நம்ம ஊரில் இருக்க பாருங்கள் அந்த மாதிரிங்க. இங்கே தண்ணி குடிக்கலாம் தண்ணியை பாருங்களேன், எல்லாம் குடிக்குதோ பாருங்கள். இதோ இருக்குங்க ட்ரெயின் பஸ்ஸுங்க. இது ட்ரெயின் வந்து இப்போ ட்ரெயினே ஞாபகம் வருது. பஸ்ஸில் ஏற போகிறேங்க, ஏறி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா அந்த ஏரியா பக்கலாம். நான் வந்து பாலத்தை பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா. அது தாங்க பார்க்கும் போது. ஆனால் வேறு லெவலுங்க அந்த ஊருங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் பைசா தாங்க வேணுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து துபாய்ந்து போகிறோம், வேறு நாட்டிலேருந்து யார் யார் இருக்கீங்களோ அவங்களும் அப்படி போனால் கொஞ்சம் காசு மிச்சமாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டிலேருந்து போகிறதுக்கு அதிகமாகும் செலவு. இங்கே பாருங்க பட்டி காடுங்கிறாங்க, நம்ம என்னங்க சொல்ல முடியும். சிரிக்காதீங்க போங்க. பாருங்க நல்லா இருக்குதாங்க, பச்சை பச்சைன்னு இருக்குதாங்க, நம்ம எப்படிங்க சொல்ல முடியும். இது பாத்ரூமாங்க, டாய்லெட்டாங்க, டாய்லெட் இடமாங்க இது. பார்த்தீங்களா இங்கே கூட எப்படி மரத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்களா, இது வந்து அப்போ உள்ள இதுதான் தீய அனுப்ப வேண்டிய என்னங்க பயிர் வண்டியாங்க. பாருங்க ட்ரெயின் பாருங்கள் ரோட்டில் போகுது, பஸ்ஸும் போகுது பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸில் தான் ஏறணுங்க நாங்கள். பார்த்தீங்களா ஏறி உக்காந்தாச்சுங்க. இது என்னங்க இது, இங்கே தாங்க வந்து நைட்டு வந்து டாக்ஸிக்காரை இறக்கி விட்டாருங்க. நாங்கள் வந்து ஹோட்டல்கிட்ட இறக்கி விடுவோம், ஹோட்டல்கிட்ட இறக்கி விடலாங்க. அதுக்கு இறக்கி விடணுன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்கங்க. ஆனால் வந்து இங்கே இறக்கி விடுறதுக்கு 1500 ஊர் காசுக்கு. அப்புறம் அங்கே போய் இறக்குறது 2000க்கு மேலே கேட்டாங்க, சொல்லிட்டு வேணாம் சொல்லிவிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோங்க. பார்த்தீங்களா இது எப்படி இருக்குண்டு. டியூஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. வந்து பாஸ் வாங்கணுமாங்க, அதுக்காக சரி உள்ளே போய் வாங்கிட்டு வந்துப்போம் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்கங்க. போகிறோம் பாருங்கள். அப்படியே வயிறு பசிக்குது, வயிற்றுக்கு சாப்பாடை போட்டுப்போம், அப்புறம் நடக்க முடியாது தானே. அங்கே பாருங்கள் இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா ரயில்வே ஸ்டேஷனு. ஃபுல்லாங்க இப்படி தாங்க நடக்கணுங்க. நடந்து போனோன்னா ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி தாங்க இங்கெல்லாம் போக முடியும். நம்ம வேறு எதுவுமே இங்கே பஸ்ஸு கேட்டால் அந்த கணக்கு தான். சைக்கிளு அது என்னங்க அது கூட்டியாங்க, கூட்டி இல்லைங்க ஆட்டோங்க. ஆட்டோ இல்லைங்க, ஆட்டோ நம்ம ஊரில் வச்சு ஆட்டோவில் போயிடலாமா, இங்கே ஆட்டோவில் இல்லைங்கிறாங்க. இங்கே பாருங்க இந்த நடந்து போயிட்டுருக்கோங்க இந்த பக்கமாக. அங்கே உள்ளே போயிட்டுருக்குங்க ஆஃபீஸ் உள்ள. என்கிட்ட ட்ரெயின் பாஸ் வாங்கினதாங்க, அதுக்காக போயிட்டுருக்கோம். நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கலாம், நான் நிற்கிறேங்கன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கங்க. நீங்கள் எங்கேயாச்சும் காணா போயிடுவீங்கன்ட்டு பயந்துக்கிட்டு நான் எங்களையும் மேலே இழுத்துட்டு வரேங்க. இங்கே தாங்க வாங்க போகிறீங்க, இதோ இங்கே தான் வாங்க போகிறாங்களாங்க. இது பார்த்தீங்களா சுவிஸ் ட்ராவல் பாஸ்ன்னு எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, போட்டில் போனாலும் சரி ஃப்ரீ ஆகிடுங்க நம்மளுக்கு. ஆஃபர் கார்டுன்னு இருக்குங்க ஒரு கார்டு. நம்ம எங்கே போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி பாதி காசு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சுவிஸ் ட்ராவல் பாஸ் தாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன் கேட்டோன்னா கரெக்டாக நாங்கள் கணக்கு பார்த்தோம், இதுதான் எங்களுக்கு பட்ஜெட் கரெக்டாக இருந்துச்சு. ஏன் கேட்டால் இந்த நாட்டில் வந்து 3 நாள் தங்க போகிறோமா, அதனால எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் வாங்கிக்கிட்டோம். பார்த்தீங்களா நீங்களும் வர மாதிரி தான் இந்த கார்டு எடுத்துங்க, அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. மோன் டெக்லிக்ஸ்க்கு போகிறோங்க நாங்கள். பார்த்தீங்களா இந்த பக்கலாம் இங்கே பாருங்களேன். இந்த யாருங்க இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
என்னை சொல்கிறாங்க இவங்க பற்றிய பட்டிக்காடை அழைச்சி வந்து காட்டினானா எப்படி இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்குண்டு திமுரு இந்த ஏரி நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்கள் இந்த பையன் அப்படியே பார்த்துட்டே வராப்புல பார்க்கும்போது. ஆனால் வீடெலாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லைங்க. இந்த பாருங்கள் இது சீட்டு போட்ட மாதிரி இருக்குங்க. இது பிளேடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து நாடு நம்ம சொல்கிறதாங்க இந்த நாட்டை. ஆனால் சுவிஸ் நாட்டை. ஆனால் என்ன கேமரா பெரிய கேமரா எந்த கேமரா இருந்தாலும் சரிங்க, இந்த டிவியில் பார்த்தா கூட சரிங்க, நேரில் பார்க்குற அழகு இந்த நாட்டில் வேறு எங்கேயுமே வராதுங்க. ஏன் கேட்டால் நான் வந்து டிவியில் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் நான் இந்த நாட்டை பற்றி நிறைய காட்டும் போது. ஆனால் நேரில் பார்க்கும் போது எனக்கே தெரிஞ்சு இந்த நாட்டில் ஏன்டா இந்த 3 நாள் இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்க மாட்டோமா தோணுதுங்க. ஆனால் செம்மையான நாடுங்க இந்த நாடு. எல்லா நாட்டோட இந்த நாடு தாங்க பெஸ்ட்டுங்க. செம்ம நாடுங்க இது. இதோ இருக்குதாங்க இந்த வீடுலாம் இப்படி நம்ம ஊர் மாதிரி ஓட்டு வீடு மாரி இருக்கு பாருங்க, செஞ்ச மாதிரி. இங்கே கேட்டால் இந்த பனி வந்து உறைஞ்சா அப்படி தள்ளி விட்டா உழுவுறதுக்கு தாங்க அந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இங்கே. பார்த்தீங்களா, மவுண்ட் டெக்லிக்ஸுன்னு ஒரு இடத்துக்கு போகிறேங்க. அங்கே வந்து பனிங்க கீழே 10,000 அடிந்து உயரமாக இருக்குமாங்க. அதை போய் பார்க்கறதுக்காக போகிறேங்க. பூமி இருந்துங்க 10,000 அடி உயரத்தில் இந்த மலை இருக்காங்க. அவங்க சொன்னாங்கங்க எங்கள் ஹஸ்பண்டு, நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் இந்த மலைக்கு போத்துங்க 1 மணி நேரம் அந்த இங்கேருந்து ட்ரெயினில் ஏறி, ட்ரெயின்லேருந்து அங்கே ட்ரெயினில் இறக்கி விட்ட பிறகு அங்கேருந்து பஸ் ஏறி போகணுமாங்க. பஸ் ஏறி போய் அங்கேருந்து கேபிள் காரில் போகணுமாங்க அந்த மலைக்கு. கேபிள் காரில் இறங்கின பிறகு கண்டுலாண்டு ஒன்று இருக்காங்க, அதில் ஏறி அப்போ தான் அங்கே போக முடியுமாங்க. என்னாண்டே தெரியலங்க, போய் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு தெரியலங்க. பார்த்தீங்களா பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊர் வயல் இதில் பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு. பாருங்க நம்ம ஊரை பற்றி இழுக்காதீங்கிறாங்க. அங்கே பாருங்க இது என்ன அழகுங்கிறாங்க. என்ன நம்ம ஊரை விட்டு கொடுக்க முடியுமா நம்மளுக்கு, எந்த நாடுன்னு தானே. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடெலாம் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் தாங்க வீடு இருக்குது. லூசுனுங்கிற ஏரியாவில் தாங்க நாங்கள் ஹோட்டல் எடுத்துட்டோங்க. ஆனால் அதுதான் மைனான ஏரியா. ஆனால் அங்கே கொஞ்சம் காசு கூட இருக்குங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியும் ஒன்று யோசிக்கும் போது காசு இங்கே கம்மியாக இருக்குன்னு தெரியுதுங்க. பார்ப்பாங்க இதுக்கு மேலே. லூஸ் வந்து மவுண்ட் டெட்லிஸ் வர வழியிலங்க. முதல் ஹைலைட் டெஸ்கிட்ட வீடு எடுத்தாலும் காசு கம்மியாக கிடைக்கும். 2வது ஹைலைட் டெஸ்கிட்ட எடுத்தாலும் வீடு கம்மியாக கிடைக்குங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல, அந்த இடத்துல எடுத்துட்டோம். பார்ப்பாங்க இதுக்கு மேலே என்ன மாற்றுறாங்கன்னு தெரியலங்க. பார்த்தீங்களா இங்குள்ள டெக்கை பார்த்தீங்களா வயலில் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு, பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. ஆனால் வந்துங்க எட்ட வீடு வாசம் இருக்குது பாருங்களேன். ஒரு பகுதியில் வந்து வீடு கிட்டே இருக்குது, ஒரு பகுதியில் வந்து வீடு எட்ட இருக்குங்க. வயலில் வந்து நல்ல வேலைலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதெல்லாம் ரோடை பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா. இந்த நாட்டை வேறு லெவலுங்க, செம்மையான நாடுங்க. இங்கே பாருங்கள் இது இப்போ பார்க்க பச்சை பச்சைன்னு இருக்குது. பனிக்காலம் பார்த்தா இந்த பச்சை பச்சை கூட இருக்காதுங்க, எல்லாம் எரிச்சு போட மரமே இருக்குங்க, ஒன்றுமே இல்லாமல். பாருங்களேன் எப்படி இருக்குண்டு, பார்க்க நல்லா இருக்குதாங்க. சுவிஸ் நாடு தான் வெறும் பனி தாங்க. ஆனால் யாராருக்கு பனி ரொம்ப பிடிக்குதோ அவங்க டிசம்பர் ஜனவரியில் வரலாங்க. யாராருக்கு பனி பிடிக்கல எங்களை மாரி ஏப்ரல் மாதம் மே மாதம் வரலாங்க. என்கிட்ட எங்களுக்கு பனி பிடிச்சிட்டு போய் பனியில் இருக்க ஆசை தான் இருக்குது. ஆனால் வீட்டில் போய் 10 நாளில் 15 நாளில் சளி ஜுரத்தில் கிடக்குறேனுங்க. அதனால் அதுக்காக பயந்துக்கிட்டு இப்போயும் வந்துட்டு பாருங்கள், துபாயில் அடிக்கிற குளிரே பற்ற மாட்டேக்கு, தாங்க முடியலங்க. இங்கே என்ன நடக்க போதில் போய் பார்ப்போங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குதாங்க. ஆனால் இவங்க பேசுகிறாங்க பாருங்கள், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு ஜுரம் வரேன்ட்டு. உண்மையாக தாங்க சொல்ல முடியும். வாயை கலங்குறாங்கங்க. எனக்கு நான் நாட்டுக்கெலாம் போயிட்டு வந்து எனக்கு ஒத்துக்காதுங்க, அதனால் நான் சொன்னேங்க. பார்த்திங்களா என்னை மாதிரி சளி பிடிச்சவங்க எத்தனை பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்ல வேணாம். நான் தப்பாக ரைட்டா நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் போகிற ட்ரெயினுங்க சில ஸ்டாப்பில் நிற்காதுங்க. அந்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குன்னு விருப்பப்பட்டேன்னா நம்ம துபாயில் அந்த பஸ்ஸுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அந்த ட்ரெயினில் அழுத்துனுங்க, அப்போ இறக்கி விடுவாங்கங்க. பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா எல்லாம் பாருங்களேன் எப்படி பறக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாங்க செம்மையான இடங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நான் பஸ்லாம் போயிட்டு அப்படி அந்த பக்கம் பஸ் போகுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் பச்சை 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 பச்சைன்னு இந்த ஏரியா பார்க்கறதுக்கு. அந்த பாருங்கள் மழைலாம் பார்த்தீங்களா, வீடுலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. இங்கே உள்ள ஏரியா பக்கம் அப்படி தாங்க இருக்குங்க. மலைக்கு மலையில் ஏங்க நம்ம மேலே ஏற மாதிரி இருந்தால் நம்ம பாசு எரிச்சிருக்க நம்ம இருந்தால் பிரச்சனை இல்லை. பாசு இல்லாமல் எடுக்கிற மாதிரி இருந்தால் பார்த்து எடுங்க. என்கிட்ட அங்கே மழை அங்கே போய் எடுத்து ஒரு ஃபாய்தாலாம் போயிடும். என்கிட்ட மழை ஓவராக இருக்கும், பனி ஓவராக இருக்குமாங்க. மலைக்கு மேலேங்க ஒரு கேமரா ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வீட்லேயே இருந்துக்கிட்டு அங்கே ரூம்லேயே இருந்துக்கிட்டு
பனி இருக்கா இல்லையான்னு நம்ம யூடியூப்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. என்கிட்ட அங்கே உள்ள கவர்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பனி இருக்க நேரத்தில் போயிட்டு அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு நினச்சிங்க, நம்ம கட்டின காசையும் வேஸ்ட்டு, ஃபுல்லாக அங்கே எதுவுமே பார்க்க முடியாது, பனி மறைச்சிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் 1 தடவை 2 தடவை போனோம் நீங்கள் பார்த்துங்க. பார்த்தீங்களா? அந்த தெரியுதா பார்த்தீங்களா? பனி உருவி தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏன் கேட்டனா அதனால தான் இந்த நாடு அம்பிட்டு அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன் கேட்டால் வெயிலே இல்லை, பனியும் ரொம்ப இருந்தால் கூட அது கரெக்டாக அது பண்ணிக்குது பாருங்கள் அந்த நாட்டில். அதனால தான் அந்த நாடு வந்து செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி ஏரிக்கே தண்ணி கிடைக்கிறனால தாங்க அந்த நாட்டில் வந்து வயல்லாம் வந்து சிறப்பாக இருக்குங்க. பஞ்சம் இல்லாமல் இருக்குது, ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்குது அந்த நாட்டில். அதனால தாங்க அந்த நாட்டில் வறுமை இல்லாமல் இருக்குங்க. நாங்கள் வர ஸ்டாப்பிங் வந்துருச்சுங்க, இந்த இறங்கிட்டோங்க. இந்த வீடெலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குண்டு இதோ தெரியுது பாருங்க, அது தாங்க மலை. அந்த மலைக்கு போகணுங்க, 10,000 அடிங்க உயரமாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்க போது தெரியலங்க, பயமாக இருக்குங்க. பாருங்களேன், பார்க்கும்போது அப்படியே சுற்றிடும் போகும்போது எனக்கு பயந்தாங்க வருது. தெரியுது பார்த்தீங்களா, நாங்கள் வந்த ட்ரெயினுங்க இது. இப்போ திரும்பி நாங்கள் பஸ் ஏற போகணுங்க. எங்கேங்க பஸ் இன்னும் வரலங்க, அதனால் நிற்கிறேங்க. பார்த்தீங்களா, இதோ பாருங்கள் அந்த அந்த நாட்டு கொடியை பார்த்தீங்களா? எங்கேங்க பஸ்ஸு வரல இன்னும், வரோமாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கங்க. பார்ப்போம். அப்படி பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதோ அதைத்தங்க இந்த அதுவும் இல்லையா, அங்கேருந்து வரோமாங்க. நிற்கிறாங்க எல்லாம், அதுக்கு தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நிற்கதுலங்க. இங்கே பாருங்கள், எங்கள் பஸ்ஸு அந்த பக்கம் யூட்டர்ன் பண்ண போயிருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா பில்டிங்லாம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு தூசி கூட ஒன்று கூட இல்லைங்க. பார்க்க ஒரு நாடு அப்படிப்பட்ட இதாக இருக்குங்க. இதாங்க பஸ் தாங்க, இந்த பஸ் தாங்க, இந்த போட்டிருக்கு பாருங்க அந்த பஸ் மேலேயே. பார்த்தீங்களா, பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சுங்க, நாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் நாட்டுக்குங்கிறேன் பாருங்கள், நானே குழம்பிடுறேங்க பேசுகிறதுலையே, குளூரில் வாய் நடுங்கி போகுதுங்க. பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா, கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தாதாங்க தொண்டை எதுங்குது, இல்லைன்னா தொண்டை ஒரு மாதிரியே போயிடுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேபிள் காரில் ஏறி உட்காந்தாச்சுங்க. அங்கேருந்து அங்கே இறக்கி விடுவாங்கங்க. அங்கேருந்து அப்புறம் எங்கேங்க மாறினேன், கண்டூரில் மாறணுமாங்க. பார்ப்போங்க. இதில் ஏறி உட்காந்துருக்கேன். தூரத்துக்கு செல்லுண்டு இறங்குது கேபிள் காரில். எனக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்கு. அங்கேருந்து பார்க்குங்க அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வீடெலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, பார்க்க நல்லா இருக்குது தானே. ஓ எதுக்கு எங்களுக்கு முன்னாடி போகுது பாருங்கள், நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா. ஆனால் இதெல்லாம் வந்துங்க சவுக்கு குச்சி தாங்க அது, என்ன இது தெரியலங்க, நல்லா பார்க்க அழகாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா, அது பாருங்கள் வீடை பாருங்கள், இந்த கட்டி விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த குளூரில் நம்மளாம் இருக்க முடியுமா, இந்த குளூரில் தாங்கிறாங்க. அப்புறம் அல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு துணையாக. பாருங்கள் ஃபுல்லாங்க பனி தாங்க அந்த பக்கம் இருக்குது. எனக்கு அந்த கார் உள்ள உட்காந்து பார்க்குறேன் அப்படி இப்போயே காது அடைக்குது, 2 சவுண்டாக கேட்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த ஒன்று பக்கம் இல்லைங்க, தூரம் இருக்குங்க. இதோ தெரியுது பாருங்கள் மாடுங்க, மாடு பாருங்கள். பார்த்தீங்களா மாடை எப்படி மேயுதுண்டு பாருங்கள். மாடெல்லாம் பாருங்கள். இதோ இங்கே வீடு இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க. அடுத்ததில் மாடு மேயுதுங்க. மாடு கழுத்தில் மணி கட்டி விட்ருக்காங்க. டக்கு டக்கு சவுண்டு கேட்குது இந்த மாட்டில் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த தெரியுது பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டில் இந்த ரோடு அங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க தானே, அவங்க தான் இந்த ரோட்டு வழியாக போவாங்க அங்கே வரத்துக்கு, வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த மலை மேலே ஏறிதாங்க, மலை மேலே ஏறி தான் வருவாங்க. இங்கே பாருங்க மாடு ஆடாக மாடாங்க, அது எல்லாம் கலந்த மாதிரி இருக்குங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது. பார்த்தீங்கதாங்க இந்த மாடுலாம் இந்த சுவிஸ் நாட்டில்ங்க ஒரு மலை ஆடுன்ற ஒன்று இருக்காங்க. அந்த ஆடை நான் பார்த்தேங்க. அதில் எல்லாம் மொத்தமாக பெருசாக இருக்குங்க மாடை பார்க்கறதுக்கு. பாருங்கள், நாங்கள் பனிக்கிட்டே நெருங்க பாருங்க வந்துட்டுங்க. அங்கே பாருங்கள் பனியை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குதுன்னு. இந்த கேபிள் கார்லங்க சுற்றிலும் வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ண முடியாதுங்க. மேலே ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதில் கையை விட்டுட்டு கையை பார்க்கும்போது ஒரு நடுக்கந்தான் உங்க கூட நடுக்குதுங்க. கை ப்ளவுஸ் இல்லாமல் வர முடியாதுங்க. பனியை பார்த்தீங்களா, தண்ணியாக ஓடுது பார்த்தீங்களா, தண்ணியாக போகுது பாருங்க. அவங்க சொன்னாங்க தண்ணியாக போய், நான் இந்த பக்கம் பார்த்துட்டு நிற்கிறேங்க. தண்ணியாக போயிட்டுருக்கு பாருங்க பனி. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்மையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஆனால் வந்து கை ப்ளவுஸு கால் ப்ளவுஸ் இல்லாமல் வர முடியாதுங்க. இங்கே பாருங்கள் இந்த பனிக்கு இறங்கலாமாங்க, பனியில் இறங்கலாமாங்க, பார்ப்போங்க.
இங்கே வந்து கேபிள் கார் விட்டு இறங்கியாச்சுங்க. இங்கே இறங்கி இங்கே டிக்கெட்டு நம்ம வாங்கணுங்க. வாங்கிட்டு கண்டூரான்னு இருக்கு பாருங்க, அதில் ஏறி போகணுங்க. வாங்க போமா, அந்த கண்டூலா அங்கே ரெடியாக தாங்க இருக்குங்க. ஏறி போகணுங்க. இந்த இருக்குது இதாங்க கண்டூலாங்க. நான் கேட்டேன், இதே கேபிள் கார் தாங்க, இது கண்டூலா மாதிரி இருக்குங்கிறேன். இது அவங்க அப்படி தான் சொன்னாங்கங்க. அங்கே பார்த்தீங்களா, இதுதான். இதில் ஏறி நிற்கணுங்க. அந்த பனியை பார்க்குறதுக்கு அங்கே இறக்கி விடுறதுக்கு இந்த கண்டூலாவில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்க எங்கே பார்த்தா அது உள்ளலாம் ஜில்லுப்பு இருக்காதுங்க, ஹீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. அது உள்ளலாம் போனால் கீழே இறங்கினா மட்டும் தான் கூலிங் இருக்குங்க. பார்த்திங்களா பனியை, பார்த்திங்களா அல்லாஹ் எம்ட்டு பனி பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. பார்க்க வேறு லெவலாக இருக்குதுன்னு. ஆனால் நம்ம கிட்டண்டோ உறைஞ்சிருவோம். என்னங்க இன்னும் வரல சொல்கிறேங்க. என்ன சும்மாவா? கீழே 10,000 கிலோமீட்டர் எம்ட்டு தூரம் இருக்குது பாரு சொன்னாங்கங்க. பாருங்க டங்கு சிரிப்பாயிடுச்சுங்க. பூமி வந்து 10,000 அடி உயரங்க. அதனால் போயிட்டு இருக்குங்க. ஆனால் இன்னும் வரலைங்க. இந்த குளூரில் நடக்குது இவங்களுக்கு வந்து விளையாட்டாக இருக்குது பேசுகிறதுல. சொல்லுங்க. இந்தோ தெரியுது பாருங்கள் குட்டி கொண்டா, அந்த மாதிரி தாங்க நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோங்க. எங்கள் கண்டூராயாங்க, இந்த கண்டூராவில் உட்காந்துருக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. பார்க்கறதுக்கு பண்ணி பார்த்திங்களா, மூட்டமாக இருக்குது பார்த்திங்களா. இன்னும் போக போக தாங்க தெரியுங்க. அது வருது பாருங்கள், அது தாங்க கண்டூரா. பாருங்களேன் இந்த கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள். இந்த கண்டூராக்குள்ளேங்க நாங்கள் நம்ம நிற்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் அந்த அது எப்படி தான் சுற்றுது இல்லைங்க, அழகாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இப்படி பார்த்தோன்னா அது அதுக்கடி எந்த பக்கம் சுற்றி விட்ருதுங்க. எப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இந்த அழகை ரசிக்கணுன்ட்டு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே இந்த பக்கம்லாம் நல்லா தெரியலங்க, பனியாக இருக்குங்க. பார்த்தீங்களா பனி பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு பாருங்களேன். அல்லாஹு சரியான பனிங்க. இங்கே பாரு என் மோமா அங்கே நிற்கிறான் மட்டும் தெரியல. வந்தாச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் இதை எழுதிரு பாருங்கள், டெட்லிக்ஸ் மலைண்டு. பார்த்தீங்களா பாருங்கள் கீழே பார்த்தீங்களா. நான் வழி நடந்து போகிற வழிங்க, இது வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. உள்ளே வந்தாச்சுங்க. ஆனால் சில பேர் யாருமே வெளியில் நிற்கலங்க. என்கிட்ட குளிர் தாங்கலை சொல்லிட்டு எல்லாம் ஹீட்ரு தானே ஓடுது, எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துச்சிங்க. அங்கே பாருங்கள் ஒரு அக்கா ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் இருக்குங்க. இப்போ எங்கேங்க போகணும்? வெளியில் போகணுமாங்க. இங்கே ஏதாச்சும் டிக்கெட் எடுக்கணும். குளிர் தாங்கலைங்க, சொட்ரு போட்டோன்னா நடுக்க தாங்கலைங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு தாங்க வருதுவோ. பார்த்தீங்களா இந்த ஸ்வீட் நாட்டில் பாருங்கள் ஷாருக்கான் போட்டா வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எந்த மலையில் வச்சுருக்காங்க பாரு. ஷாருக்கான் நடித்த படம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்க. அதனால் வந்து அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதுக்கு நம்ம இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து அந்த அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள் பனி மூட்டத்தை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஒன்றுமே தெரியல பார்த்தீங்களா. இது பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்தியன்ஸுங்க. எழுதிருக்கு பார்த்தீங்களா ஸ்வீட் நாடுண்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஆனால் பார்க்க தாங்க இந்த பனிங்க. ஆனால் சில பேர் அசால்ட்டாக நடக்குதுங்க, நம்மளுக்கு தாங்க நடக்குதுங்க பனி பாருங்கள். ஒரு பகுதியில் வந்து சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு தான் நான் சொன்னது உங்கள்கிட்ட, நீங்கள் எம்ட்டு எதுனால அந்த அங்குள்ள கேமரா வச்சுருக்காங்க யூடியூப்பில் பார்த்து வாங்கண்டு. இங்கே அதிகமாக பனி இருந்துச்சுன்னா சுத்தமாக நம்ம பார்க்க முடியாதுங்க. அதனால தான் சொன்னதுங்க. பார்த்திங்களா இங்கே பனி பார்த்தீங்களா நடந்து அழுக்கான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் நடந்து போதுவோ வேலை நடக்குதுன்னு வரவங்களுக்கு வலி கொடுக்குறாங்க தானே, அதுக்கு தாங்க இது. ஏன் தெரியுமாங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி இது மண் எப்படி நம்ம ஊரில் சேர்லாம் எப்படி புக்லிங் வச்சு நோண்டி விட்டுருமோ அந்த மாதிரி ஏன் இங்கே வைக்கிறாங்கண்டா ரொம்ப சைனிங்காக போயிடுச்சுன்னா வலிக்கு விட்ருவோம். அதனால தாங்க வந்து இதை பற்றி இதே இப்போ கொஞ்சம் வளவலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை சுரண்டி விட்ருவாங்கங்க. இல்லை ஏங்க உளுங்க ஏங்க அல்லாஹ் அவங்க வலிக்கு விழுந்துட்டாங்கங்க. அதனால் இந்த பக்கம் போவானா திரும்பிடுவோங்க. எங்கிட்ட சரி வராதுங்க, கால் நல்லா அவங்க சுருக்கிக்குச்சுங்க. அதனால சரிங்க நாங்கள் திரும்புகிறோங்க. பார்த்துங்க இது வரைக்கும் தாங்க என்ன முடிஞ்சிச்சு. வர வழியில் இந்த மேகமூட்டமாக இருந்துச்சு பாருங்கள், அது போயிடுச்சுங்க. அதனால் இப்போ இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா வீடுலாம் இந்த இதில் இருக்கோ பாருங்கள். அல்லா தான் அதெல்லாம் காப்பாற்றணும். வீடியோ பார்க்குற நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.